பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வெல்லம், தஞ்சாவூர். Programs in Architecture, Engineering, Arts and Science, Management and Education. Think, Innovate, Transform. இப்ப காஸ்பர் சைபர் நிறுவனம் வந்து வாட்ஸ்அப் பத்தின ஒரு ரிலேட்டடான ஒரு நியூஸ் சொல்லிருக்காங்க. அது என்னது சார்? காஸ்பர்ஸ்கி அப்படின்றது வந்து ஒரு ஆன்டிவைரஸ் கம்பெனி. ஆக்சுவலி இப்ப நிறைய ஆன்டிவைரஸ் கம்பெனிஸ் மாதிரி காஸ்பர்ஸ்கின்றது ஒன் ஆஃப் த ஆன்டிவைரஸ். இவங்க ஒரு வாட்ஸ்அப் மாடிஃபைடு வெர்ஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐ மீன் இது பிளே ஸ்டோர்லயே இருக்கு. இதை நிறைய பேர் டவுன்லோடும் பண்ணி வச்சிருக்கேன். இது பேர் வந்து FM வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதுதான் விஷயம். இந்த ட்ரோஜன் ட்ரையாடா அப்படின்ற மால்வேர் என்ன செய்யும் சார்? சோ இந்த பர்டிகுலர் மால்வேர் என்ன பண்ணுது ஆக்சுவலா அப்படின்னா வந்து உங்களோட வாட்ஸ்அப்போட கான்வர்சேஷன் இதால படிக்க முடியும். ஜென்ரலாவே வந்து வாட்ஸ்அப் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்றது எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா நார்மலா இந்த ஆன்லைன்ல டிராவல் பண்ணும்போது இந்த மெசேஜ் யாரையும் வந்து ஸ்டீல் பண்ணிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் எண்ட் டு எண்ட் வைப்பாங்க. பட் எண்ட் டு எண்ட் வந்து என்ன விஷயம், நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க. எண்ட் டு எண்ட் தானே எப்படி ஒரு மால்வேர் என்னோட மெசேஜை படிக்க முடியும் அப்படின்னா, நான் ஒரு எண்டு இன்னொரு போன் அடுத்த எண்டு. சோ எண்டுக்கு வரும்போது அது டீக்ரிப்ட் ஆயிரும், அதனால படிக்க முடியும். இந்த பர்டிகுலர் மால்வேர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உங்களோட கான்வர்சேஷன் எல்லாமே இதால படிக்க முடியும். ஆல்சோ இது இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களோட SMS பெர்மிஷனும் வாங்கிக்குது. சோ அதனால அதுல OTP என்ன மெசேஜ் வருதோ இது எல்லாமே ரீட் பண்ணிக்க முடியும். அதை தவிர்த்து என்ன விஷயங்கள் அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் எல்லாமே வாட்ஸ்அப் வழியா தெரியறதுனால நீங்க ஒன்ஸ் இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மால்வேர் எல்லா வாட்ஸ்அப் யூசருக்கும் அதுவே மெசேஜும் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த ஃபீச்சரும் இந்த பர்டிகுலர் இதுல இருக்கு. இப்ப இந்த FM வாட்ஸ்அப்க்கும் ஒரிஜினல் வாட்ஸ்அப்க்கும் லிங்க் ஏதாவது இருக்கா? இல்ல. சோ ஜெனரலா என்ன வேலை செய்யும் அப்படின்னா அந்த ஒரிஜினல் வாட்ஸ்அப் ஆன் டாப் ஆஃப் இட் இதை பில்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஏன்னா வாட்ஸ்அப்போட சர்வர் கூட இது கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா? சோ அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரிஜினல் வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணி அந்த வாட்ஸ்அப்போட விஷயத்த மாடிஃபை பண்ணி தான் இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ ஒரிஜினல் வாட்ஸ்அப்புக்கு இது வந்து மாடல் அப்ளிகேஷன் தெரியும். அபிஷியல் வாட்ஸ்அப்புக்கு சில டைம் பேன் கூட பண்ணிடுவாங்க நம்பர். 1 மந்த் நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அது இது பேஸ் பண்ணி தான் நடக்கும். இப்ப இன்ஸ்பெக்டர் வாட்ஸ்அப் மோட் கூகுள் பிளே ஸ்டோர்ல டு நாட் டவுன்லோட் இட் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியா இருக்கு. இத வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்ல அன்இன்ஸ்டால் பண்ணிடலாமா? இல்ல அன்இன்ஸ்டால் பண்ணிடுறோம். என்ன விஷயம் அப்படின்னா இப்ப நீங்க வாட்ஸ்அப் இதுக்கு முன்னாடி GB வாட்ஸ்அப்னு ஒண்ணு இருந்துச்சு. ஆக்சுவலி வாட்ஸ்அப் GB வாட்ஸ்அப் பிளஸ் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இது எதுவுமே வாட்ஸ்அப்போட அபிஷியல் விஷயங்கள் இல்ல. ஐ மீன் இது அபிஷியல் அப்ளிகேஷன் இல்ல. சோ எதெல்லாம் அபிஷியல் இல்லையோ அதை மோஸ்டா வந்து வாட்ஸ்அப்பே அந்த நம்பரை வந்து பேன் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப் என்னென்ன ஃபீச்சர்லாம் வச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா இவங்க எக்ஸ்ட்ரா மாடியூலும் இதுல ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. சோ அந்த காரணத்துக்காக இட் இஸ் பெட்டர் டு அன்இன்ஸ்டால் இட். இது ரொம்ப ரிஸ்க் ஆக்சுவலி. இப்ப நார்மலா இப்ப நம்ம மொபைல்ல parallel வாட்ஸ்அப் இப்ப FM வாட்ஸ்அப் இருக்கு. இது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இது சேஃப் தானா? இந்த மாதிரி ஆப் நிறையவும் இருக்குல்ல. ஆமா. என்ன விஷயம் அப்படின்னா அந்த அபிஷியல் வாட்ஸ்அப்ல ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து பொறுப்பு. பட் இந்த மாதிரியான அந்த மாடர்ன் அப்ளிகேஷன் இருக்குல்ல, நீங்க சொல்ற மாதிரி இந்த வாட்ஸ்அப் மாதிரியே நிறைய இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, இது எல்லாமே சின்ன கம்பெனிஸ். அவங்களால ப்ராப்பரா செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ண முடியாது. ரெண்டாவது அவங்க எந்த இன்டென்ஷனோட இதை யூஸ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. சோ அந்த மாதிரி நிறைய வாட்ஸ்அப் இருக்குல்ல அன்அபிஷியல், இது எல்லாமே மோஸ்டா ரிஸ்க் தான். அது சேஃபா இல்லையான்றது நம்மளால சொல்லவே முடியாது. பட் அது சேஃபா இல்லாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஆப்ஸ் மூலமா நம்ம பிரைவசி வந்து எந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கப்படும்? சோ இப்ப வாட்ஸ்அப் அப்படின்னு அபிஷியல் வாட்ஸ்அப்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபீச்சர் சொல்லிடுவாங்க. நான் வந்து உங்க மெசேஜ் ஆக்சஸ் பண்ண போறேன், ஏன்னா எனக்கு OTP படிக்கணும், உங்க கான்டாக்ட் லிஸ்ட் வேணும், நான் அப்பதான் வந்து கான்டாக்ட் சிங்க் பண்ணி வாட்ஸ்அப்ல நான் காட்ட முடியும். நீங்க டிஸ்பிளே பிக்சர் வைப்பீங்க, அப்போ உங்களோட கேலரி பர்மிஷன் வேணும்ன்ற மாதிரி எல்லாம் வாட்ஸ்அப் ஜென்ரலா வாங்கிக்கும். பட் நீங்க இந்த மாடிஃபைடு வெர்ஷன் யூஸ் பண்றீங்க இல்லையா, இதுல என்னென்ன பர்மிஷன் கேட்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வாட்ஸ்அப் வந்து எல்லா பர்மிஷனுமே வாங்கிக்கும். அதாவது இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் அவங்க ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். இது உங்க போன்ல சப்போஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு புதுசா ஒரு அப்டேட் விட்டு அந்த அப்டேட்ல உங்களுக்கு தெரியாம உங்க கேமரா கூட பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல உங்களுக்கு தெரியாம யாருக்கா வேணா கால் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த பாசிபிலிட்டி வேணா இதுல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது அபிஷியல் வாட்ஸ்அப் இல்ல. அந்த காரணத்தினால இவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன கம்பெனி. இப்ப நான் ஒரு நாளைக்கு ஒரு மாடர்ன் அப்ளிகேஷன் உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல ரிலீஸ் பண்ணா நீங்க கூட அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான விஷயம் நம்ம சேஃபா இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஓகே, சோ நம்மளுக்கே தெரியாம நம்ம இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா, எடுத்தாலும் தெரியாது உங்களுக்கு நார்மல் யூசரா. ஓகே சார், தேங்க் யூ so much. Thank you. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வெல்லம், தஞ்சாவூர். Programs in Architecture, Engineering, Arts and Science, Management and Education. Think, Innovate, Transform.